எவ்வளவு பிரச்சனைகளோட வந்திருக்கோம். ஆனா வரும்போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட எனக்கு குடு குடுன்னு கேட்கிறோம். ஆனால் ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறேன், உம்மை மட்டும் தான் நம்புகிறேன், உமக்கு தெரியும் எனக்கு என்ன தர வேண்டும் என்று. ஆனால் நீ எது செய்தாலும் என் நன்மைக்காகத்தான் செய்வீர், எனவே உமது திருவுளப்படி எனக்கு நடக்கட்டும் என்று ஒரு முறை நீங்கள் ஜெபித்து பாருங்கள். நீங்கள் எந்த வாழ்க்கையை விரும்புகிறீர்களோ அந்த வாழ்க்கையை மிக விரைவில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். இதுதான் நம்முடைய ஜெபம். திருவுளம், இறைவனுடைய திருவுளம் நிறைவேறட்டும். ஏனென்றால் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் செய்த ஜெபம் அதுதான். கடைசில கெத்சமனி தோட்டத்துல ஜெபிச்ச ஜெபம், ஆண்டவரே தந்தையே என் விருப்பம் அல்ல. அப்படி செய்ததால் அவருக்கு கிடைத்த பரிசு உயிர்ப்பு. அந்த உயிர்ப்புக்கு இடையில் ஒரு மரணம் இருக்கு, அதை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும், யாரும் தப்பிக்க முடியாது. அதனால அதையும் அனுபவிக்க வேண்டும். ஆனால் அதற்கு பின் வருகிற இறைவனுடைய திருவுளம் நம்மை மகத்தான வாழ்வுக்கு அழைத்து செல்லும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். அப்படி என்றால் அவர் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றியது போல நீங்களும் தந்தையின் திருவுளம் நிறைவேற வேண்டும் என்று ஜெபியுங்கள். இன்னைக்கு நீங்க ஆண்டவரிடம் எதை கேட்டாலும் ஒரே வார்த்தை, ஆண்டவரே உம்முடைய திருவுளம் நடக்கட்டும், எனக்கு தெரியும் உம்முடைய திருவுளம் நன்மையில் தான் முடியும். இதை சொல்லி பாருங்கள், நான் கேரண்டி. இதை நீங்க சொல்லி இன்னைக்கு ஜெபிச்சீங்கன்னா